ஹலோ கைஸ், நம்ம எல்லாருமே விளையாட்டு வினையாகும் அப்படின்ற ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒரு பொம்மை கையை வச்சு அவங்க கூட எப்படி பேசுறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இந்த கேங்ல ஒரு பொண்ணு தனக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமான நேரம் அந்த ஆவிகள் உலகத்துல செலவிடுற வர. வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவையா நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேரை போய் ரீச் ஆகுறதுக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் சீனே பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி நடக்கிற வீடை தான் காட்டுறாங்க. அதுல ஒரு பையன் யாரையோ தேடிக்கிட்டே உள்ள வரான். யாருன்னு பார்த்தா இந்த பையன் அவனுடைய தம்பியை தான் தேடிக்கிட்டு வரான். தன்னுடைய தம்பி அந்த பார்ட்டி நடக்கிற வீட்டுல ஒரு ரூம்ல அடைஞ்சிருக்கிறத பார்த்து அவனை திட்டிக்கிட்டே அந்த ரூம்ல இருந்து வெளியே கொண்டு வரான். அந்த பார்ட்டி ஹால்ல இருக்க எல்லாருமே இந்த பையன் வெளியே வந்த உடனே அவனை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வீடியோவும் எடுக்கிறாங்க. ஆனா இந்த தம்பியை பாத்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமா அவன் முணுமுணுத்துட்டே வரான். ஒரு மாதிரி பித்து பிடிச்சவன மாதிரியே பிஹேவ் பண்றான். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு கத்தி எடுத்து தன்னுடைய அண்ணனே அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அவனே அந்த கத்தியால தன்னுடைய கண்ணுல குத்தி சூசைட் பண்ணிக்கிறான். அங்க இருந்த சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம படத்துடைய ஹீரோயின் மியாவை தான் காட்டுறாங்க. மியா வந்து தன்னுடைய அம்மாவுடைய 2வது இறந்த ஆண்டை கடந்து போயிட்டு இருக்கா. மியா பாத்தீங்கன்னா இப்ப அவளுடைய அப்பா கூட தான் இருக்கா. ஆனா தன்னுடைய அம்மா அதிகமான தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை செஞ்சதுக்கு காரணம் அவங்க அப்பா தான் அப்படின்னு நம்புறா மியா. அதனால அப்பா கூட அதிகமா பேசாம தன்னுடைய நேரத்தை ஃப்ரெண்ட் ஜெட்டுடைய வீட்டிலேயே செலவிடுறா. ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா ரீலே அப்படின்னு ஒரு தம்பியும் இருக்கான். ஜெட்டும் பாத்தீங்கன்னா மியாவும் மாதிரி தான். அவங்களுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. இவங்க பேரண்ட்ஸும் அந்த பிள்ளைங்களை ரொம்ப கண்டிக்காம அவங்க இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுறாங்க. ஸ்கூலுக்கு போற ரிலேவை அவன் அக்கா ஜெட் தான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருவான். அன்னைக்கு அவளுக்கு போக முடியாத ஒரு காரணத்தினால அவ என்ன சொல்றான்னா மியா கிட்ட தன்னுடைய தம்பியை கூட்டிட்டு வர சொல்றான். மியாவும் ரிலேவை கார்ல பிக் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல அதிகமான கங்காருக்கள் இருக்க ஊர் போல இருக்கு. ஒரு கங்காரு ஏதோ ஒரு வண்டியில அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அப்ப இந்த ரிலே என்ன சொல்றான்னா அந்த கங்காரு அதோட உயிருக்கு போராடிட்டு இருக்கு, நம்ம அதை கருணக்கலை பண்ணிடலாம் நம்ம வண்டியை ஏத்தி அப்படின்னு சொல்றான். மியா வந்து முயற்சி பண்றா. ஆனா பாத்தீங்கன்னா அதை வந்து அவளால பண்ண முடியல. அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு கேரக்டரா இருக்கா மியா. ஒரு நாள் ஜெட் பாத்தீங்கன்னா தன்னுடைய காதலன் டேனியல் அரேஞ்ச் பண்ண ஒரு பார்ட்டிக்காக போகலான்னு முடிவு பண்றா. தனியா போகணுமே அப்படின்னு நினைச்சு இவன் மியாவையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி மியாவையும் கூட சேர்த்து கொண்டு போறா. இவங்க 2 பேரும் பார்ட்டிக்கு போக அந்த வீட்டுல இருந்து கிளம்பும் போது இவங்க கூட ரிலேவும் நானும் வரேன் அப்படின்னு அடம் பிடிச்சு அவனும் போறான். இந்த பார்ட்டி தான் மியாவுடைய வாழ்க்கையை மாத்த போற பார்ட்டி அப்படின்றது தெரியாம மியாவும் இங்க வந்திருக்கா. இங்க இந்த கேங் என்ன பண்றாங்கன்னா ஒரு பொம்மை கையை வச்சிருக்காங்க. அந்த கையில பாத்தீங்கன்னா ஏதோ பழங்கால எழுத்துக்கள் நிறைய பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த கையை வச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு வித்தியாசமான விளையாட்டை விளையாடுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது, அந்த கை வழியா ஆவிகளை தொடர்பு கொள்றாங்க. முதல்ல மியா வந்து இதை நம்ப மாட்டா. அப்புறம் ஒரு வழியா தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவளும் இந்த கேமை விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்றா. இவளுக்கு வந்து அங்க இருக்க சில பேர் வந்து சில ரூல்ஸ்களை சொல்லி கொடுக்குறாங்க இந்த கேம் விளையாடுறதுக்காக. இந்த கேம் விளையாடும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அந்த கையை வந்து இவங்க கையில வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் தடவை மியா வந்து அந்த கையை கையில பிடிச்சுக்கிட்டு என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே இவன் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு ஆளுடைய ஆவி வந்து இருக்கு. இதை பார்த்த மியா வந்து பயந்து பதறா உட்காந்து. ஆனா அதை சுத்தி இருக்க எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் முதல்ல தெரியும் போல. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கையை வந்து மியா கிட்ட இருந்து பிரிச்சிடுறாங்க. அதனால எந்த பாதிப்பும் இல்லாம மியா வெளியே வந்துடுறான். இத முதல் தடவை பண்ண போது பயந்த மியாவுக்கு இப்போ ஒரு குருட்டு தைரியம் வந்துடுது. அடுத்த தடவை போற மியா அந்த பொம்மை கையை தன்னோட கையில பிடிச்சிட்டு என்ன சொல்றானா, நான் உன்னை எனக்குள்ள அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இப்படி சொன்ன உடனே அவன் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுடைய ஆவிதான் வந்திருக்கு. இந்த தடவை மியா கையில இருந்து அந்த கையை வந்து பிரிக்க முடியல. குறிப்பிட்ட நேரத்தோட கொஞ்சம் அதிக நேரம் அவன் கையில அந்த பொம்மை கை இருக்குது. உடனே மியாவுடைய சவுண்ட் எல்லாம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. அவ அங்க இருக்க ரிலேவை பார்த்து ஏதோ பேசுறா. அதுக்குள்ளேயே அங்க இருக்க எல்லாருமா சேர்ந்து அவ கையில இருந்து அந்த பொம்மை கையை பிரிச்சிடுறாங்க. இப்படி அந்த பார்ட்டியை அன்னைக்கு அங்க முடிஞ்சாலும் மியாவுக்கும் ஜெட்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து ரொம்ப பிடிச்சிடுச்சு போல. அதனால இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா இவங்க அம்மா இல்லாத ஒரு நாளைக்கு இவங்க வீட்டிலேயே அந்த கேமை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இவங்க அம்மா வீட்டில் இல்லாத நேரத்துல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர சொல்றாங்க. அன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆவிங்க கூட இந்த கையை வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெட்டுடைய பாய் ஃப்ரெண்ட் டேனியலும் அதுல பங்கெடுக்கிறான். எல்லாரும் பண்றத பாக்குற ரிலேவுக்கு அவனும் ஆவிகள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. எனக்கும் இந்த விளையாட்டுல ஒரு சான்ஸ் தாங்க அப்படின்னு கேட்கறான். ஆனா முதல்ல யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ரிலே வந்து வயசுல ரொம்ப சின்ன பையனா இருக்கா அப்படின்னு. இந்த ஐடியா பிடிக்காம ஜெட்டும் வந்து நான் கோவிச்சுக்கிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிடுறான். கடைசியா ரிலே வந்து மியா கிட்ட ஹெல்ப் கேட்கறான். எனக்கு நீ தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது சரி மத்தவங்க பண்ணதை விட உனக்கு கொஞ்சம் நேரம் கம்மி பண்ணி இந்த விளையாட்டுல உன்னை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சான்ஸை வாங்கி கொடுக்குறான். ஆனா
ரிலே உடம்புல வர ஆவி பாத்தீங்கன்னா மியாவுடைய அம்மா மாதிரியே பேசுது. இதனால எல்லாரும் அதை கவனிச்சுட்டு இருந்ததுல டைம் போறதை இவங்க கவனிக்காம விட்டுடுறாங்க. அந்த டைம் கடந்த உடனே ரிலே வந்து ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா அவனோட தலையே அங்க இருந்த மேசையில தன்னைத்தானே அடிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய மண்டையை உடைஞ்சு அதிகமான ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து மியாவும் அப்படியே பதறி போயிடுறா. அதுக்குள்ள ஜேட் உள்ள வந்து தன்னுடைய தம்பியை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறான். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல ரிலேவை பார்க்க போறான் மியாவை. அவனோட அக்கா ஜேடும் அம்மாவும் தடுத்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா மியா ரொம்பவே மன உடைஞ்சு போயிடுறான். அதே நேரம் அங்க வர டேனியல் மியாவுக்கு வந்து ஆறுதல் சொல்றான். டேனியல் வந்து ஜேட்டோடைய லவ்வரா இருந்தாலும் இவன் மியாவுடைய எக்ஸ் லவர். இன்னைக்கு நைட்டு மியா டேனியல் வீட்லயே தங்குறான். ராத்திரி நல்ல தூக்கத்துல இருக்க மியாவுக்கு ஒரு கனவு வருது. அதுல ஒரு வயசான ஒரு பொண்ணுடைய ஆவி டேனியலுடைய பாதத்துல இருக்க கட்ட விரல்ல சப்புற மாதிரியான ஒரு கனவு. அதை பார்த்து பயந்து இவனும் பதறி போய் கத்தி டேனியல் எழும்பு எழும்பு அப்படின்னு கத்துறான். ஆனா எழும்பி பாக்குற டேனியல் பாக்குற காட்சி என்னன்னா டேனியலோட கால இருக்க கட்ட விரல மியா தான் சப்பிட்டு இருப்பா. இதை பார்த்து கடுப்பாகிற டேனியலும் மியா அந்த ரூமுக்குள்ள விட்டுட்டு அவனும் வெளியே போயிடுவான். இதனால ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிற மியா என்ன பண்றான்னா அங்க இருக்க அந்த கை பொம்மையை எடுத்து அவன் அம்மா கூட பேச ட்ரை பண்றா. அங்க வர அவளுடைய அம்மாவுடைய ஆவி என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை விட்டுட்டு போகணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. இப்ப வந்து ரிலேவுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுது. இங்க இருந்து சீனா அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்க ரிலேவை அவன் அக்கா வந்து பாத்ரூம் கொண்டு போறான். ஆனா முகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அடி வாங்கி வீங்கி இருக்கு. இருந்தாலும் அவன் என்ன பண்றான்னா தன்னைத்தானே அந்த ஹாஸ்பிட்டல்ல முட்டுறான் தன் தலையால. அதுல பாத்தீங்கன்னா மண்டை உடஞ்சு அதிகமான ரத்தம் போகுது. கடைசியா ஹாஸ்பிட்டல் இருக்க நர்ஸுங்கெல்லாம் வந்து அவனை காப்பாத்திடுறாங்க. விஷயம் ரொம்ப சீரியஸா போறதுனால இந்த பார்ட்டி பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அப்பதான் மியா சொல்றா, டேனியலை ஒரு ஆவி பின்தொடர்ந்து வரதை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நான் என் அம்மா கூட பேசினேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அங்க கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் சொல்றான், இந்த கையை நமக்கு தந்தவன் வர ஆவிகள் அடுத்தவங்கள மாறி பேசும் அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்படின்னு சொல்றா. அந்த பேரை கேட்ட உடனே மியா கேக்குறா, அந்த பையன் யாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் தான் எனக்கு இந்த கையை கொடுத்தான். அவனையும் நான் இதே மாதிரி ஒரு கேம் பார்ட்டியில தான் பார்த்தேன். எனக்கு இந்த கை பிடிச்சதுனால நான் அவன்கிட்ட கேட்டேன், அவன் எனக்கு கொடுத்துட்டான். எனக்கு கொடுத்த சில நாட்கள்லயே அவன் வந்து அவன் அண்ணனை கத்தியால குத்திட்டு அவன் தன்னைத்தானே குத்தி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றான். இப்பதான் தெரியுது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டினதுல அண்ணன் வந்து இறந்திருக்க மாட்டான், தம்பி தான் இறந்து போயிருப்பான். அந்த தம்பி கையில வச்சிருந்த அதே கையை தான் இவங்க இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அந்த கத்தி குத்துப்பட்ட அண்ணனை போய் பாக்குறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, ஒரு ஆவி அந்த உலகத்துல இருந்து வெளியே வந்து ஒரு ஆளுடைய உடம்புல போச்சுன்னா அது கொஞ்ச நேரத்துல அது பலவீனம் ஆயிடும். அப்ப அந்த உடம்பு விட்டு அது போயிடும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் உடம்புல இருந்து அந்த ஆவி இன்னும் போகல, இந்த பையன் வந்து 2 நிமிஷம் அந்த டாக் டு மீ அந்த கேம்ல இருந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சின்ன பையனை விளையாட விட்டீங்க அப்படின்னு திட்டுறான். இப்பதான் மியாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க இந்த விளையாட்டை ஆரம்பிக்கும் போது ஒரு மெழுகுத்திரியை ஏற்றி வைப்பாங்க. விளையாட்டு முடிஞ்ச உடனே அந்த மெழுகுத்திரியை அணைச்சிருவாங்க. அன்னைக்கு நடந்த அந்த கலவரத்துல அவங்க வந்து மெழுகுத்திரியை அணைச்சாங்களா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஓகே, இந்த பிரச்சனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு மியா ஒரு ஐடியா சொல்றா. ஹாஸ்பிட்டல்ல இருக்க ரிலேயோட ரூமுக்கு போய் அவன் கையில இந்த கையை வச்சு மெழுகுத்திரியை ஏற்றி அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அந்த மெழுகுத்திரியை அணைச்சு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா இல்லாத நேரத்துல இதை முயற்சியும் பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எந்த விதமான பலனும் கொடுக்கல. ஏன்னா ரிலே வந்து ஞாபகம் இல்லாம படுத்திருக்கான். அவன் வந்து சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லல. அவனுக்கு பதிலா மியா தான் சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு டவுட் வரும், ரிலேயோட ஆவி அவன் உடம்ப விட்டு வெளியே வந்திருக்கலாம், அதனால அதுகிட்ட பேச முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மியா என்ன பண்றானா அந்த கையை எடுத்து வச்சுட்டு ரிலே டாக் டு மீ அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க ஆப்போசிட்ல பேச வர்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுடைய ஆவிதான். இப்போ மியா அந்த சின்ன பொண்ணுகிட்ட இருக்கிறா, இந்த கட்டில படுத்திருக்க இந்த பையனை நீ எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றான், அவன் இருக்க இடம் எனக்கு தெரியும், நான் உன்னை கொண்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மியாவை ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆவி கிடையாது, பல ஆவிகள் வந்து ரிலேவை அவங்க உலகத்துல பிடிச்சு வச்சிருக்கு. அதனாலதான் இவன் வெளியே வர முடியாம அங்க மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறான். அங்க இருந்து சீனை அப்படியே கட் பண்ணி மியாவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. வீட்டுல வர மியா கிட்ட அவங்க அப்பா ஒரு லெட்டரை காட்டி, உங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி இந்த லெட்டரை எழுதி வச்சிருந்தா, நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட காட்டல அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை படிச்சு காட்டுறாங்க. அதுல அவங்க அம்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டது மாதிரி அந்த லெட்டர் எழுதி இருக்கு. இப்பதான் மியாவுக்கு அவ அம்மாவோடைய ஆவி கிட்ட பேசினது ஞாபகம் வருது. உடனே அவ என்ன பண்றானா ரூம்ல போய் அவங்க அம்மா ஆவி கிட்ட பேசுறா. அவங்க அம்மா ஆவி என்ன சொல்லுதுன்னா, அந்த லெட்டர் நான் எழுதுனதே கிடையாது, அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசினது உன் அப்பாவே கிடையாது, அது ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லுது. இப்படி சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா மியாவுடைய அப்பா அந்த கதவுல போட்டு தட்டுற மாதிரியான சத்தம் கேக்குது. அதுவும் ரொம்ப கோவமா. ஆனா உண்மையிலுமே மியாவுடைய அப்பா எங்க நின்னாரோ அங்கேதான் இருப்பாரு. இந்த ஆவிதான் மியாவை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆவி என்ன சொல்லுதுன்னா, ட்ரெயில வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவன் அதுல இருந்து வெளியே வரணும்னா அவன்
அவன் இறந்தா மட்டும்தான் அவனுக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. நீ அவனை கொன்னு அவனை என் கூட அனுப்பி வை, நான் அவனை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதே நேரம் இங்க வெளியில அந்த கதவை தட்டிட்டு இருந்த ஆவி உள்ள வந்துருது. உள்ள வந்து மியாவை வந்து ரொம்ப கொடூரமா தாக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஆவி மியாவோட அப்பாவோட உருவத்துல இருக்குது. இங்க மியா போடுற சத்தத்தை கேட்டு அங்க வெளியே இருக்க மியாவோட ஒரிஜினல் அப்பா என்ன பண்றாருன்னா உள்ள வராரு. இந்த சண்டை நடந்துட்டு இருந்ததுல மியா குழப்பத்துல என்ன பண்றானா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருக்க ஒரு கத்திரி எடுத்து தன்னுடைய அப்பாவுடைய கருத்திலே குத்துறா. ஆனா அவ குத்துனது பாத்தீங்கன்னா தன்னோட உண்மையான அப்பாவை குத்திடுவா. அதுக்கப்புறமா மியா என்ன பண்றானா ஜேடுக்கு போன் பண்றா. போன் பண்ணி உன் தம்பியை காப்பாத்துறது எப்படின்ற வழி எனக்கு தெரியும், நம்ம அதை பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்காக நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு போன் பண்ணி கூப்பிடுறா. ஜேடும் மியா சொன்னதை நம்பி அப்படியே மியாவுடைய வீட்டுக்கு கிளம்பி போறா. அதே நேரம் மியா நேரா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரா. ஹாஸ்பிட்டல்ல வரும்போது ஜேடோட அம்மா அங்க உள்ள இருக்காங்க. அவங்கள்ட்ட மியா சொல்றா, நான் இங்க வரணும்னு தான் இருந்தேன், ஆனா நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு கோவத்துல நான் அப்படி சொன்னேன், மத்தபடி உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி மியா வந்ததுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே போறாங்க. அதே நேரம் இங்க மியா வீட்டுக்கு வர ஜேடும் மியாவை போன் பண்ணி பாக்குறா. மியா போன் எடுக்காதனால அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது மியாவுடைய அப்பா வந்து ரொம்பவே அடிபட்டு கிடக்கிறத பார்த்து ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அவரை காப்பாத்துறா. கூடவே அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நான் மியா வீட்டுக்கு வந்தேன், ஆனா மியாவை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா மியா இங்கதான் தம்பி கூட ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப பதறி போய் மியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, உடனே தம்பிகிட்ட போங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற அம்மாவும் பயந்து அடிச்சுட்டு அங்க வந்து பார்க்கும்போது கட்டில் அந்த பையனும் இருக்க மாட்டான், மியாவும் இருக்க மாட்டான். அந்த அம்மாவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நர்ஸுங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க நேரத்துல ஜேடும் இங்க வந்துடுறான். ஆனா அவன் என்ன பாக்குறான்னா மியா ஒரு வீல் சேர்ல வச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா இவனால அவனை கொல்ல முடியல, அதனால வண்டிக்கு இடையில தள்ளி விட்டு கொண்டுடலாம் அப்படின்னு நினைச்சுதான் கொண்டு போயிட்டு இருக்கா. மியாவுடைய கண்ணுக்கு ரிலேவை பாத்தீங்கன்னா ஒரு வயசான கிழவியோட ஆவி மாதிரி தான் தெரியும். இவன் ரோட்ல வந்த உடனே மியாவுடைய அம்மாவுடைய ஆவி வந்து என்ன சொல்லுன்னா நீ பண்றது சரியாதான் பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லுது. ஜேட பாத்தீங்கன்னா தம்பியை கொண்டு போன மியாவை துரத்திக்கிட்டே பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. மியா வந்து ரிலேவை வண்டி கடையில தள்ளுறதுக்கு முன்னாடி ஜேடு வந்து அவனை காப்பாத்திடுறான். அதுல நடந்த போராட்டத்துல மியா தான் வந்து வண்டி கடையில விழுந்துருவா. வண்டியில அடிபட்ட மியாவை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அடிபட்ட மியா தானாவே எந்திரிச்சு நிக்கிறா. அவ திரும்பி பார்க்கும்போது ரிலேவை அவனுடைய அக்கா காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்திருப்பா. அடிபட்ட மியா ஹாஸ்பிட்டலுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்க்கும்போது ரிலேவும் நல்லா குணமாயிருப்பான். அவன் வந்து அவங்க அம்மாவுடைய அக்காவுடைய நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற அளவுக்கு குணமாயிட்டான். மியாவோட அப்பாவும் ஹாஸ்பிட்டல் இருந்து குணமாயி நடந்து போயிட்டு இருக்காரு. அவரை பாக்குற மியா அப்பா அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடியே போறா. ஆனா அவரு கண்டுக்கவே மாட்டாரு. மியா இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருக்க கண்ணாடியில கவனிக்கிறான். அதுல வந்து அவளோட உருவமே தெரிய மாட்டேங்குது. இவ பின்னாடி இருக்க லைட்டுகள் எல்லாம் ஒன்னொன்னா அணைய ஆரம்பிக்குது. பயந்து போற மியாவோ அப்பா பின்னாடியே கத்திக்கிட்டே ஓடுறா, அப்பா அப்பான்னு. என்னை விட்டு போகாதீங்க அப்பா அப்படின்னு மியா அழுவுறா. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ரூமே இருட்டாயிடுது. அந்த இருட்டான ரூம்ல ஒரே ஒரு மெழுகுத்திரி எரியுது. மியா அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்து போறா. பக்கத்துல போய் பார்க்கும்போதுதான் அந்த மெழுகுத்திரி பக்கத்துல ஒரு கை இருக்கு. கடைசி நம்பிக்கையா அந்த கையை பிடிக்கிறா மியா. அந்த கையை பிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த இடமே வெளிச்சமாகுது. இப்போ மியா பாத்தீங்கன்னா அந்த டாக் டு மீ கேம்ல ஒரு ஆவியா இருக்கா.